என்ன காய்ஸ், ஃபாக்ஸை ஓத்தரலாமா? நான் இவனை வீடியோ போட வேணாம்னு தான் நினச்சேன். ஆனால் இவன் என் சுற்றியே வந்து நோண்டுறான் காய்ஸ். என்ன பண்ணுறது? அதான் இவனுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இவன் பேனலுங்கிறதுக்கு நான் ப்ரூஃப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டிடுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்கலாம். சுத்தி போட்டான் ஆமா அவ்வளவுதான் இங்க டிஸ்பிளே ஆடிட்டு இருந்தியா மொட்டை போட்டு அவன் எயிட் அவன் எயிட் இறா மாமா ஓட்டு பூல கழிப்பு ஓட்டு எத்தி அப்படியே கலை வர்றாங்கிட்டு. நீங்கள் சொல்லலாம் இந்த கேம் பிளேயில் என்னடா இருக்குது, நல்லா தானடா ஹெட் அடிக்கிறானேன்னு. ஆனால் அது ஒரு உண்மையான ஓல்டு பிளேயர்ஸுக்கு தெரியும். பேனலை கண்டுபிடிக்கணும்னு தெரியும் அது ஒரு பேனல் கேம் பிளேன்னு. எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு நான் அதில் வந்து கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன் பாருங்க. அவன் அடித்த எல்லா ஷாட்லையும் பாருங்க, எய்ம் வந்து ஜஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா, தலையிலே இருக்காது. இவனுக்கு மட்டும் க்ளோவில் சுட்டா ஹெட்டு விழுவும், நெஞ்சில் சுட்டா ஹெட்டு விழுவும். ஆனால் இவன் பிறந்தப்ப இவங்க அம்மா அவன் தலையை நெஞ்சில் வச்சு தான் பெற்றிருப்பாங்க போல். அதனால தான் இவன் மட்டும் நெஞ்சில் சுட்டா ஹெட்டு விழுது. ஓகேவா, இதுலேயே இவனுக்கு தெரியும் இவன் பக்கா பேனல்ன்ட்டு. பேனலை போட்டு என்கிட்ட வந்து அடி வாங்கிட்டு இவ்வளோ வாய் பேசுகிற நீ. இவன் என்கிட்ட பேனலை போட்டு வந்து அடி வாங்கின வீடியோ பாருங்க, ஆட் பண்ணுறேன் பாருங்க. இவ்வளோ கேவலமாக பேனலை போட்டு தோத்துட்டு ஃபாக்ஸ் தான் பூலுங்கிறான். ஏன்டா பொட்டை, பேனலை போட்டு தோத்த நீ பூலா? பேனல் போடாமல் அடித்து பேனலே அடித்து ஜெயிச்ச நான் பூலாடா? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இவனுக்கு பயந்துட்டு அவனை நான் வந்து பிளாக் பண்ணிட்டேன் நான் இன்ஸ்டாவில். நான் வீடியோ போடுவேன்னு பயந்துட்டு என் பேஜை வந்து பேன் அடிச்சிட்டானுங்க அவனுங்க. பேன் அடிச்சுட்டு வீடியோவில் வந்து நான் வந்து இவனுங்களுக்கு பயந்துட்டு நான் வந்து பிளாக் பண்ணிட்டானே அவனுங்கள அப்படின்னு சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஆட் பண்ணி விட்டுட்டு நான் பயந்துகிட்டு அந்த குரூப்பை விட்டு வெளியே போயிட்டானா. நான் எதுக்குடா அந்த குரூப்புக்குள்ள இருக்கணும்? நீங்க ஓபன் பண்ண குரூப்புக்குள்ள நானா உங்க அப்பனா இல்ல உன்னை பெத்தவனா? நான் எதுக்கு உன் குரூப்புக்குள்ள இருக்கணும்? எனக்கு என்ன அவசியமா? அதனால தான்டா வெளியே போனேன். நான் வந்து பயந்துட்டு ஒன்றும் வெளியே போகல. சரியா? இவனுங்களுக்கு என்ன என்ன எப்படி வீடியோ போடுறதுன்னு தெரியாம என்னோட ப்ரொஃபைல் போட்டோ இருக்குல்ல அதை வச்சு எடிட் பண்ணி வீடியோ போறான் அந்த தற்கூரி. அடிக்க தெரியாம தோத்து போன அந்த 2 தற்கூரிலையும் சேர்ந்து எடிட் பண்ணி போறானுங்க. இதுக்கெல்லாம் நீங்க தகுதியா ஃபர்ஸ்ட்? இதுல வேற ஃபாக்ஸ் கில்டு தான் பூலு, ஃப்ரீ ஸ்டைல் கில்டு வந்து இல்லையா? என் ஃப்ரீ ஸ்டைல இருக்க ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனை வந்துட்ட விட்டேன்னு வச்சுக்க, நீ வந்து பேனர் போடாம இருந்தீங்கன்னா அவனை முட்டையில வச்சு அடிப்பான்டா பொட்டை. தெரிஞ்சுக்கோ, என்னைக்குமே நீங்க பூலு இல்ல, நாங்க தான் பூலு. ஓகேவா? சூத்த மூடிக்கிட்டு இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இஎஸ் கோமதி அக்கா இருக்குல்ல, அது காலில் வந்து நான் முன்னாடி உளுந்து கிடந்தேனாமா அப்படின்னு அந்த அக்கா வந்து அந்த வீடியோல சொல்லுது. நான் வந்து தெளிவா சொல்றேன் பாரு. ஃபர்ஸ்ட்டு என்னை வந்து ஒன் கூப்பிட்டது அவன். நான் அவனுக்கு வந்து மெசேஜ் பண்ண கிடையாது இன்ஸ்டால. அவனா தான் வந்து என்கிட்ட வந்து ஒன் கேட்டான். ஒன் கேட்டுட்டு பெஸ்ட் ஆஃப் 3 மேட்ச்னு சொன்னான். பெஸ்ட் ஆஃப் 3 மேட்ச் போனா ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாண்டோம், அவன் ஜெயிச்சிட்டான். ஓகேவா? அப்போ வந்து எனக்கு கை வரல, ஜெயிச்சிட்டான். அதுல வந்து நான் வந்து அப்பயும் நான் சும்மா தோக்கல, 6 ரவுண்டு அடிச்சுட்டு தான் தோத்தேன். 2வது மேட்ச் விளாண்டப்ப எனக்கு கை வந்துருச்சு, அவனை 2 ரவுண்டுக்கு வச்சு அடிச்சிட்டேன். நான் அடிச்ச அடியை பார்த்துட்டு 3வது மேட்சே வர வேணான்ட்டு போயிட்டான். போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிட்டு நான் ஒரு ஃப்ரெண்டா கேட்டேன், ஸ்டோரி போடுயா, ஸ்டோரி போடு ப்ரோன்னு கேட்டேன். இந்த எச்சக்கலை நாயை பத்தி தெரியாம அப்ப கேட்டேன். இப்போ வந்து அதை சொல்லி காட்டிட்டு இருக்கு இந்த நாய். இவன் தான் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் ஏத்தி விட்டானாமா. லே பொட்டை, நான் ஏற்கனவே 1K வச்சிருந்தேன். நீ வந்து எனக்கு ஏத்தி விட்டது வந்து வெறும் 200 சப்ஸ்கிரைப். ஓகேவா? நான் இப்போ வந்து 2K வச்சிருக்கேன். நானா வீடியோ போட்டு ஏத்துனது சப்ஸ்கிரைப். ஓகேவா? நீ ஏத்தி விட்டன்ட்டு நீயே உன்னை பெருமை புண்டையா நினைச்சிட்டு சுத்தாத ஊருக்குள்ள. சரியா? இவனுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்கன்னா, இவனுங்களால முடிஞ்சது என்னன்னா என்னோட போட்டோ வச்சு எடிட் பண்ணி போடுவானுங்க. அவ்வளவுதான். இது மட்டும் தான் அவனுங்களால பண்ண முடியும். எங்களை வந்து நேர்மையா வந்து ஒரு நாள் இவனுங்க வந்து ஜெயிக்கவும் மாட்டானுங்க, ஜெயிக்கவும் முடியாது. ஏன்னா பேனல் போட்டு ஆடுற பொட்டைக்கு பயம் இருக்கிறனால தான் பேனலே போட்டு ஆடுறான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இனிமே நான் இவங்களை வந்து கண்டுக்க போறதில்ல. இவங்க ஏதோ வீடியோ போட்டுக்கிட்டும், ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டோம். இவனை பத்தி நான் அவங்கள்ட்ட ஃபுல்லா தெரிஞ்சுட்டேன். இதுக்கப்புறமா ஃபேர் பிளேன்னு நினைச்சீங்கன்னா அது உங்க இஷ்டம்.
அவனு சொம்பு தூக்கிட்டு நிறைய பேர் வரானுங்க. ஃபாக்ஸ் தான் பெரிய பிளேயரு, பூலு அப்படி இப்படின்ட்டு. அவனுங்கலாம் புரிஞ்சுக்கோ. ஃபாக்ஸ் வந்து பேனல் போடாட்டி, அவன வந்து ஒரு சின்ன குழந்தை கூட 1 1ல அடிச்சுட்டு போயிடும். ஓகேவா? இனிமே நம்ம சேனல்ல வந்து இவங்கள பத்தி வீடியோ வராது கைஸ். இனிமேல் நம்ம வந்து ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போடலான்னு இருக்கேன். டுட்டோரியல் வீடியோஸ் இது மாரி போடலான்னு இருக்கேன். என்னான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? வீடியோ வந்து நான் உங்களுக்காகவே போடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஹெட்ஷாட் ட்ரிக்கு எல்லாத்தையும் உங்களுக்காக நான் வீடியோவா எடிட் பண்ணி போடுறேன். ஓகேவா? தயவு செஞ்சு இது மாரி பேனல் யூசருக்குலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. ரியல் பிளேயர்ஸ்லாம் எவ்வளவோ பேர் இருக்காய்ங்க. அவங்கள விட்டுட்டு பேனல் யூசர் பின்னாடி மட்டும் சுத்தாதீங்க. சரி பாய் கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். எப்படி முடிஞ்சா?